Hi students, welcome to KC Botany. நாம் இந்த இடத்துல 12th chemistry weekly test 4க்கான questions தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி weekly test 1, 2, 3 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ 1 and 2ல பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 and 2வும் அதுக்கடுத்து தேர்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா யூனிட் 6 வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து யூனிட் 7 வந்து வீக்லி டெஸ்ட்டு 4ல் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பார்த்துருங்க. இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணதை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், அதில் செக் பண்ணி பாருங்கள், அல்லது கமெண்ட்டில் லிங்க்கில் தரேன், அல்லது பிளேலிஸ்ட்டில் 12th வீக்லி டெஸ்ட்னு இருக்கும் சரிங்களா. நம்ம ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி சரிங்களா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு வாரமும். ஸோ இது வந்து 4வது வீக் டெஸ்ட்டு. ஸோ ஃபிசிக்ஸு வீக்லி டெஸ்ட்டு 4 அப்டேட் பண்ணியாச்சு. இது கெமிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் வீடியோவில் பயாலஜி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி வந்து என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். மிட்டமுக்கு படிக்கிறதாலும் சரி, அல்லது நமக்கு அடுத்து பார்த்திங்கன்னா காலாண்டு, அரையாண்டு எல்லாம் நடக்கும், ஈவன் பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரைக்கும் இந்த கொஷினை ரிப்பீட்டடாக என்ன பண்ணுங்கள், படிங்க. கண்டிப்பாக இதுலேருந்து 90% கொஷின்ஸ் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா. 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் எது இம்பார்ட்டனோ அதுதான் கொடுத்துட்ருக்கோம். இதுலேருந்து நிறைய கொஷின் இயர் கொஷினில் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துருங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம வந்து பயாலஜிக்கு பார்த்தீங்கன்னா 1 மார்க் டெஸ்ட் இது எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா. அது வந்து இன்றைக்கி நமக்கு பயோசாலஜி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1 மார்க் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாமே இருந்தீங்கன்னா ரெடி ஆகிடுங்க. ஸோ யூனிட் 7ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நோட் பண்ணி வச்சுங்க. கெமிக்கல் கைனெட்டிக்ஸ், வேதிவினை வேகவியல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வினையின் அரைவாழ்வு காலத்தை வரையறு சரிங்களா. ஹாஃப் லைஃப் பீரியட் பார்த்துருங்க. அர்கினியஸ் சமன்பாடுலாம் நிறைய டைம் கேட்டுகிட்டே இருக்காங்க. அர்கினியஸ் ஈக்குவேஷன் பார்த்துருங்க. பூஜ்ய வினைக்கு 2 உதாரணம், 0 ரியாக்ஷனு, அதே போல் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் முதல் வகை வினைக்கான இது சரிங்களா. 2ஆம் வகை இதெல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து ஒரு முதல் வகை வினையின் வினைவேக மாறிலி 1.54 × 10⁻³ s−1 அதன் வரைவாழ்வு காலம், சராசரி வினைவேகம் மற்றும் குறிப்பிட்ட நேரத்தில் விநியோகம் ஆற்றிக்கான வரையறு சரிங்களா. அவரேஜ் ரேட் அண்டு இன்ஸ்டன்டனியஸ் ரேட். அதுக்கடுத்து வேக விதி மற்றும் வினைவேக மாறிலியும் வரையறு, டிஃபன் ரேட்லாம் அண்டு ரேட் கான்ஸ்டன்ட்டு. அதுக்கடுத்து பின்வரும் வினைகளில் இரும்பு துரிப்படுத்தல், அதுக்கடுத்து யுரேனியம் கதிரியக்கச்சேவு அது எல்லாமே என்ன பண்ணுறேங்க பார்த்து வச்சுங்க. 2A + 3B விளைபொருள் வினைவேகம் அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து பூஜ்ய வகை வினைக்கான தொகுப்பட்ட வேக வினை வந்து தவறுவி, இது வந்து 5 மார்க் கொஷின். அதுக்கடுத்து விளைபொருள் என்ற முதல் வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட வேக விதியினை வருவிக்க, இதுவும் வந்து 5 மார்க் கொஷின்ஸு. அதுக்கடுத்து அடிப்படை வினைகள் என்றால் என்ன, வினை வகை மற்றும் மூலக்கூறு எண் ஆகியவற்றுக்குரிய இல்லை வேறுபாடு. ஸோ போலி முதல் வகை வினையை எடுத்துக்காட்டோட விளக்குக சரிங்களா. சூடோ ஃபஸ்ட் ஆர்டரு. ஒரு வினையின் வினைவேகம் மற்றும் வினைவேக மாறிலி ஆகியவற்றுக்கூட வேறுபாடு, டிஃபரன்ஸ் பிட்வீன் ரேட் அண்டு ரேட் கான்ஸ்டன்ட். ஒரு முதல் வகை வினையானது 90% நிறைவு பெற 8 மணி நேரம் தேவைப்படுகிறதெனில் அவ்வினை 80% நிறைவு பெற தேவையான நேரத்தை கணக்கிடு. அதேபோல் ஒரு முதல் வகை வினையானது 99.9% நிறைவடைய தேவையான நேரமானது அவ்வினை பாதியளவு நிறைவடைய தேவையான நேரத்தை போல தோராயமாக 10 மடங்கு என காட்டுக. ஸோ இதுவும் 5 மார்க்ஸு, இந்த கொஷினும் 5 மார்க்ஸு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு வேதி வினையின் வேகத்தை வினைவேக மாற்றி எவ்வாறு பாதிக்கின்றது என்பதை எடுத்துக்காட்டோட விளக்குக. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா. தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. இது எல்லாமே கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் வந்து கேட்கக்கூடிய கொஷினாக தான் நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பயாலஜி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு வீடியோவும் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியமும் அப்டேட் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஃபஸ்ட்டு இல்லைனா வெயிட் பண்ணி பாருங்கள், அல்லது ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள், நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஆல்.